காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வருவோம் யார் வந்திருக்காங்கன்னு. பழம் கொடுத்து விட்ருக்காங்க ஊரில் இருந்து, நம்ம தோட்டத்தில் பறித்து நம்மளுக்கு பாருங்க சப்போட்டா பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விட்ருக்காங்க. தெரிஞ்சவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விட்ருக்காங்க. பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த சப்போட்டா பழத்தில் ரொம்பவே சத்துக்கள் நிறையா இருக்குது. அதனால் ஊரில் நான் ஏற்கனவே சீத்தாப்பழம் சப்போட்டா பழம் இதெல்லாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, கொடுத்து விட்ருக்காங்க. பறித்து கொடுத்து விட்ருக்காங்க. இப்போ அதை நம்ம பழுக்க வைப்போம். ஒரு பழத்தை பழுத்துருக்கு, இதை பிச்சு சாப்பிட்டு பார்ப்போமா. கழுவிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் காயாக இருக்குது, இன்னும் பழுக்கணும். கழுவிட்டு வந்துடுறேன். பழத்தை கழுவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்போட்டா பழம். ரொம்ப சத்துள்ளது. இது ஜூஸ் அடித்து குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே சத்துள்ள ஒரு பழந்தான். சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிடுவோமா, சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. நம்ம தோட்டத்திலேயே பறித்து கொடுத்து விட்ருக்காங்கன்னா அந்த பழம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இனிப்பு. சப்போட்டா பழம் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட பழம் தான். இது ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், சாதாரணமாகவே அப்படியே சாப்பிட்லாம். வெள்ளைக்கட்டி மாதிரி அப்படி இனிக்குது. நான் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஒரு செடி வைங்க. இப்போ நிறையா ஃபங்க்ஷன்கள்லாம் பார்த்திங்கன்னா, கல்யாண ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடிகள் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அந்த செடி வளர்ந்து 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 பெருசாக வரும்போது அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா இன்பமாக பிள்ளைங்களோட குழந்தைங்களோட சந்தோஷமாக வளர்ந்து அவங்க குடும்பமும் பெருசாக வரணும். இந்த செடியும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இப்போ கிஃப்ட்டு கையில் கொடுக்குறாங்க, திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கொடுக்குறாங்க. இந்த செடியும் வந்து வளர்ந்து வந்து காய் காய்ச்சி வரும்போது இந்த பிள்ளைங்கள்ட்ட இது மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னார் கல்யாணத்தில் நம்மளுக்கு இந்த செடி கொடுத்தாங்க, இதை நட்டு வச்சேன் இந்த பழம் அப்படின்னா, அது மாதிரி எங்கள் தோட்டத்தில் நிறைய செடிகள் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் செடி கொடிகளை செடி நட்டு வைங்க. அது என்ன கொய்யா செடியாக இருக்கட்டும், மாதுளம் செடியாக இருக்கட்டும், பிளாக்கண்ணாக இருக்கட்டும், நிறையா இப்போ வந்து கொய்யா பிளாவா இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ ஃபங்க்ஷன் இல்லை. அதை வந்து ஒரு ஞாபகமாக நம்ம நட்டு வச்சோம்னா பிள்ளைங்களுக்கு அது ஒரு வரலாறு மாதிரி. நம்ம பாட்டி தாத்தா நட்டு வச்ச மரம் இப்போ நம்ம பழம் பழுக்குது சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் மாமியார் மாமனார் முன்னோர்கள் வச்சது தான் இது. எங்கள் மாமியார் மாமனார் வச்சது. நான் இப்போ அந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்றேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குல்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.